ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி சவுத் ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10 நிமிஷத்துல டக்குன்னு ரெடி பண்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போறோம். அதுவும் பன்னீர் வச்சு பார்க்க போறோம். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப பிடிச்சது பன்னீர். அதை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப டைம் ஆகாது, ஒரு 10 நிமிஷம் இருந்தா போதும். நம்ம டீ போடுற நேரத்துல வந்து குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாம். பன்னீர் பஜ்ஜி, பன்னீர் ஃப்ரை, பன்னீர் பக்கோடா, இதுக்கு எப்படி வேணா பேர் வச்சுக்கலாம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இதை வந்து பெரிய பெரிய கியூப்ஸா இருக்க மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு திக்காவும் இந்த அளவுக்கு பெருசாவும் இருக்கு. இதை வந்து நம்ம நடுவுல வந்து ரெண்டா வந்து ஸ்பிளிட் பண்ணிக்க போறோம். இந்த மாதிரி கத்திய வச்சு நடுவுல வந்து இது மாதிரி ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பன்னீர் துண்டையும் ரெண்டா வந்து நடுவுல வெட்டி வெட்டி வச்சுக்கலாம். எல்லா பன்னீர் துண்டையும் இது மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து நம்ம சாட் ஐட்டம்க்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல கிரீன் சட்னி, அந்த கிரீன் சட்னியை வந்து கொஞ்சமா இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கிரீன் சட்னி வந்து எப்படி செய்யறதுன்ட்டு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. வீடியோவோட எண்ட்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், கீழே டெஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்ளை பண்ணிட்டு இன்னொரு பன்னீர் துண்டையும் மேலே வந்து வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுக்கலாம். இதில் வந்து நான் டொமேட்டோ கெச்சப் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து கிரீன் சட்னி, ஒன்று டொமேட்டோ கெச்சப், அந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு ஃபுல்லாகவே எப்படி வேணுமோ அது மாதிரி வந்து செஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளோதான், இப்போ எல்லாமே ஃபில் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. பாருங்க, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். காரம் வந்து நான் கம்மியா தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம். அடுத்து கொத்தமல்லி இருக்குல்ல, அதை வந்து சின்ன சின்னதா பிச்சு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமா பெருங்காயம், எல்லாத்தையும் சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. இது போல கொஞ்சமா தண்ணி சேர்த்து கெட்டியா முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்பதான் வந்து கட்டியெல்லாம் இல்லாம நமக்கு ஸ்மூத்தா கிடைக்கும். அதுக்கப்புறம் எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு திக்கா ரெடி பண்ணியாச்சு. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்பவே உப்பும் செக் பண்ணிக்கலாம், தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நமக்கு இப்போ கொஞ்சம் திக்கா இருக்கனால கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கரைச்சிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே தண்ணி நிறைய சேர்த்துட்டோம்னா அது வந்து கட்டி கட்டியா இருக்கும், நம்ம கரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் திக்கா கரைச்சிட்டு இது மாதிரி தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி எடுத்து பாத்தீங்கன்னா ஒரே ஃப்ளோவா விழுகணும், அப்பதான் வந்து சரியா இருக்கும். எண்ணெயும் அப்பதான் ரொம்ப இழுக்காது. அடுத்த அடுப்புல ஒரு கடாய் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பன்னீர் துண்டெல்லாம் இது மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கிட்டு எல்லா பக்கமும் அந்த மாவு படுற மாதிரி டிப் பண்ணிக்கிட்டு எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எல்லா பன்னீர் துண்டுகளையும் இதே மாதிரி நல்லா டிப் பண்ணி எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெயில போட்ட உடனே கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம் போனதுக்கு அப்புறம் தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். லைட்டா இது மாதிரி எடுத்து விடுங்க.
நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எல்லாத்தையும் எடுத்துடலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனா நல்லா வந்துருச்சு. இப்போ இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். சூப்பரான ஸ்நாக்ஸ், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பன்னீர் பிடிச்சவங்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். நம்மளோட சூப்பரான பன்னீர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பன்னீர் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பன்னீர்ல ஒரே டிஷ்ஷை வந்து பன்னீர் கிரேவி மசாலா அந்த மாதிரி எதுவும் செய்யாம இது மாதிரி டிஃப்ரெண்டா பன்னீர் ஃப்ரை செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வளர்ற குழந்தைங்களுக்கு வந்து புரோட்டீன் அதிகமா தேவை. பன்னீர்ல வந்து அதிகமா புரோட்டீன் இருக்கு. கண்டிப்பா செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நான் இப்ப வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நீங்க இந்த கிரீன் சட்னி டொமேட்டோ கெச்சப் மட்டும் தான் வைக்கணும்னு கிடையாது. நம்ம உருளைக்கிழங்கு கூட ஸ்டஃப் பண்ணி எந்த ஸ்டஃபிங் வேணா வச்சுக்கலாம். எக்கு, உருளைக்கிழங்கு மசாலா அந்த மாதிரி எந்த ஸ்டஃபிங் வேணா வச்சு ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸோட பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.